20 நிமிஷம் இருக்கு. 20 நிமிஷம் இருக்கா? 28 ஜாஃபர்னா போய்டா வரா. நைஸ். ஜாஃபர்னா எவ்வளோ மழை வருது. சூப்பர் ரோன் ரைட்டா. வெரி குட். நைஸ் ஒன். டேய் போடாதடா. ஆன் ஸ்லைட் போடு. ஆடி மேல ஆடிடா. ஓடு. பால்னா சூப்பர்டா. நைஸ் ஒன் சபரி. ஏய் சாம் மெதுவா பரவாயில்லை. கீழ பொசிஷன்ல ரோன் விட்டு. ரோஹன் அனுப்புனீங்க. ரோஹன், மனு, அப்புறம் வந்துட்டு ஆமாம் ராகவ், சாய்னு. யாரா நானா ஜோக் அடிச்சது நல்ல ட்ரெயின். இல்ல அதெல்லாம் சத்தியமா கிடையாது. அண்ணா சபின் யாருக்கு அவரே போயிடுங்க. அப்போ அண்ணா நைஸ்ண்ணா சபின். ஏ ரோஹனு பா அரவிந்த் குள்ள போனாரா? அரவிந்த் அப்போ வந்தார்ல. சேஞ்ச் அரவிந்த் சேஞ்ச். அரவிந்த் அப்போ சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன். நல்ல பால்ல கிளியர். ஷாம் 2 கேம் நான் நினைக்கிறேன். மாற சொல்றான். சாய்னா 2 கேம். ஹெல்ப் போ. சாய் சேஞ்ச்ல. சாய் ஆட்டம். சாய் சேஞ்ச் தான். அதான் போடா அந்த பக்கம். மாறிட்டான். முடிட்டு. ஆனா முடிச்ச பேர் மாத்திவாங்க. இறா. இப்ப மாத்துன போனா கேட்டு மாத்துன. சூப்பர் ரன்ரா டேய் நல்ல ரன்ரா டேய். சாய் சேஞ்ச். இன்னும் நீ இல்ல. நல்ல பால். ஐயோ சபரி எப்போ போனான்ல? இப்போ தான் போனான்ல. சபரி தான் ஃபர்ஸ்ட் கேம். இல்ல போன இதுல யாரெல்லாம் சேஞ்ச் ஆகலாம்? அல்ல போன இதுல வந்து இத ஃபர்ஸ்ட் இதான் கூட வெளிய வந்தது கோகுல்னா அரேஞ்ச்ல தான் சேஞ்ச். சூப்பர்டா டேய். சபரி இப்பதான் அரேஞ்ச். வேற யார் என்ன ஒரு ஆளு? அரேஞ்ச். அரவிந்த் வெளிய வந்துட்டாரு. சூப்பர் ஆள். இல்ல அண்ணன் லெஃப்ட் ஆடுறாருல அவர் பேர் என்ன? இப்பதான் போனாரு. இப்பதான் சேஞ்ச் பண்ணான். ஐ மீன் அந்த இது விளையாடும்போது இந்த பிரேக் எடுத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்பதான் சேஞ்ச் பண்ணான். வேற யாரியா என்ன இது? செந்தில் சபரி இல்லையா? சபரி வெளியே வரல. டேய் ஏண்டா 4 டிஃபென்சிவ் 4 பேர் ஓட விடுறீங்களா அப்படியே? மாத்திக்கோ. செந்தில் சேஞ்ச். இவன் போறான்டா, இன்னும் எடுப்பான்டா. சொல்லுங்க செந்தில் நான் ரைட்ல போட்டு நான் ரைட்டே ஆடுவா இல்ல ரோனை ரைட்ல போட்டு நான் சென்டர் போயிடுவா? இல்லடா செந்தில் வெளியே வந்துருவான்டா. வெளில வந்தோடனே அந்த ரைட் இது
ரைட் மிட் அது. எனக்கு மனோ ரைட் போடு. மனோ வேணாம் இருக்கட்டும், நல்லா ஆடுறாங்க. இல்லை ஆட்டம் ரைட்டே ஆடுறாங்க. உங்களுக்கு என்ன ரைட்டே ஆடுவேன். ரைட் ஆடுறியா? ரோஹனும் செந்தில் அப்படியே ஆட்டும். வச்சு ரோஹனும் அப்படியே ஆட்டும். நான் ரைட் மிட் தான். ஓகே தெரியலையம்மா 5 இருக்கும். 5 இல்லை, அதுக்கப்புறம் போட்டுமே. ஆமாம், ஒரு கோல் தான் போட்டோம். அதுக்கப்புறம் 5-2டா 6-2டா. அவங்க 2 கோல் அடிச்சாங்க. கோகோல் விடு, பார்த்து ஆடு. அவன் அப்படி பாடி போட்டு தான் ஆடுவான். ஷார்ட்டா டேய். அடிட்டு வந்து கோல் கீப்பர் இல்ல, அதனால தூரத்துல இருந்து ஷாட் அடிக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஆமாச்சி ரைட்டு போச்சுடா. ரைட்ல அடிக்க முடியாதா? அது ஆங்கிள் லெஃப்ட்ல தான் ஆடணும். சும்மா கோல்டு. கீழே கோல். பரவாயில்ல. நல்ல பால். ஏமாத்தலாம். என்ன சொன்னீங்க? அவன் சச்சின் அந்த பிளாக்ல ஒயிட் ஃப்ளாப்ஸு, கை ஒயிட்டாக இருக்கு. இல்லை சின்ன அங்கே ரோஹன் பக்கத்தில் அங்கே டிஃபென்ஸு, சென்ட்ரல் டிஃபென்ஸு. டேய் உள்ள வாங்கடா, உள்ள போங்கடா. ஆனியோ அப்புறம் சூப்பர்ரா. டேய் வெச்சு ஆடுறா. டேரா டைம் இருக்கு. இங்க வா. பரவாயில்ல ஆடு. அப்பதான் வாய்ப்பு தருவாரு. அப்படின்னா அவ்வளவுதான். முக்கியம் இல்லை, நம்ம நிறைய கோல் அடிச்சிட்டோம். Trying to set a team, but people need to come regularly. யார் சொல்றீங்க? நிறைய பேர் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல சேஞ்ச் பண்ணீங்கல்ல, அது வந்து இந்த லைன் ஃப்ரீ பாரு. வெளியில் போயிட்டாங்க. ஆக்சுவலாக சென்டரில் வந்து இந்த 2 பசங்க ஆடுறாங்க. ஆக்சுவலாக இப்போது இதே வேறு கிரவுண்டாக இருந்தால் இவங்க என்ன ஆச்சுன்னா இவங்க ஆடினானுங்க, இதெல்லாம் சொல்லலை. பட் இப்போ நீங்கள் மிட்ஃபீல்டில் ஆடினீங்கன்னா கொஞ்சம் கேமை ஸ்லோ பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஆடுற மாதிரி ஆடணும். புரியுதா? இவங்க வந்துட்டு ஆடினானுங்க. இப்போ வந்து பாலை வந்து வாங்கறதுக்கு பயப்படுறானுங்க. புரியுதா? நீங்கள் சப் பண்ணுறப்போ வந்து யோசிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அப்போ டேரனும் இல்லை, ராகவ் நானும் இருந்தேன் பின்னாடி சென்டரில். ராகவ் விளையாடுவான் தான் அவனை போட்டான். ராகவ் ஆடினா இல்லை டிஃபென்ஸ் நின்னோம். மிட்ஃபீல்டில் வந்து
அப்படியே டைம் என்ன பை டைம் என்ன டைம் அது தெரியல, அது தொட விரும்பல. நான் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுச்சு. நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. அடிச்சுட்டு நீங்க சொல்லிட்டு போய் ஆனா பரவாயில்ல. அதையும் ஆர்கியூ பண்ணிட்டு ஒரு யூஸும் இல்லை. தாரான் அதையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். அடிச்சு வந்துட்டான் சொல்லிட்டான், அப்புறம் எதுக்கு ஆர்கியூ பண்ணு? ஆர்கியூ பண்ண கார் புரியல. ஜாஃபர் பார்த்தா இதோட மோசமா நம்மளுக்கு ஆப்போனண்டா. ஏய் குட் ப்ரெஸ் டா. டேய் அடடா ஷாட்டா. ஓய் ஏய் ரைட்ல அடிச்சா ஓ லெஃப்ட்டா பரவாயில்லை. ஏய் ராகவ் இப்போ தான் போனா இல்ல. குட்ரா குட்ரா டேய் ஃபவுல். ஏய் செந்தில் கொஞ்சம் வர்றா, நான் போகிறேன். ஏமா நான் அதை தியானம் பண்ணிட்டேன். பெரிய மனுஷன் அவனுக்கு. ஏமா ரெண்டு கை வச்சு எடுத்தா தானே வரும். டேய் இது ரொம்ப ரெண்டு கை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இருந்தேன். சரி இது டேய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா ஒன்றும் சொல்கிறேன். ஏய் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. குடான் கோல்கீப்பர். அது இப்படி பார்த்தா இவனுக்கு எல்லாம் ஓப்பன் எனக்கு போடுவீங்களா வச்சிருப்பாங்க. நான் யாருக்கு போடுவீங்க மாட்டேன், கபடி வரணும் அவனு போடுவீங்க மாட்டேன். எல்பின் இல்லை எல்பின். இது எத்தனை மணி வரைக்கும் கிரவுண்ட்? 8 ப்ரோ டைமிங் எத்தனை மணி வரைக்கும்? லாஸ்ட் 5 மினிட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணது லேட்டு தானே. ஆல்மோஸ்ட் 6:30 6:40 கிட்ட ஆயிடுச்சு. சரி தெரில, அவன் கேட்டு பார்க்கலாம். இல்லை நம்ம ரொம்ப லேட்டில். 6:30 ஓ நீங்கள் தானா? ஓகே ஓகே ரைட் ரைட். அதான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கும். ரைட்டு சரி ஓகே. அடுத்த ஸ்லாட் இருக்கு. குட் ப்ரெஸ். ஆனியோ அருணா கேளு லைனை மாத்துறா. அச்சோ சபரி சேஞ்ச் வரியா? ஏ 5 நிமிஷம் தாண்டா இருக்கு. ஆடு நில்லுங்க. சபரி ஓடாத. ஆஃபர் விட்டா நீமஸ் லாச்சி பாடி கம் ஸ்டார். ஒரு ஆள் தான் நிக்கிறான் அங்க. எல்பின் ஓடியா நிக்குது. பொறுமையா வா. எடுத்துட்டு வா மதனாத. நல்ல பால். உள்ள ஆடாதீங்க. உள்ள ஆடவும் கூடாது. டீல இறக்காதீங்க. எல்பின் கேளுடா. எல்பின் பாறா மேல தான் போடுவான். அச்சோ
நல்ல பால்ப்பா விட்டாப்பா சார் ரைட்டு அடிச்சு பார் அவனுக்கு அடிக்கிற மாதிரி போடல போட்டுட்டு கார்னரா இங்கே போட்டு அங்கே பிடிங்கப்பா மிடில் ஒரு ஓட்ட பாருங்க காலையாக இருக்கு வெரி குட்ரா அருணா கே அருணா அப்படியே வா வேணாம் ஆனி பேக் எதுக்குடா போட்டு போட்டேன் ஜாபர் கீழே பாரு எல்பின் கீழே மேனு ஜாபர்னா வாமப்பாளையா எல்லா பாலும் விட்டுட்டு இருக்கிறான் இங்கயா எப்பா கேட்காதீங்க அப்பா கேட்காதீங்கப்பா அச்சோ இல்லை அவன் ஒன்று அந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அங்கே கீழே டிஃபென்ஸில் சச்சின் 3 கோல் அடிச்சிட்டாங்களா 4 குட்ரா டாரன் டீம் ஏத்து தனியா நிக்கிறான் ஒருத்தன் வேற அதுல ஜாபர் கீழே வெரி குட்ரா டேய் நல்லா நிப்பாட்டுறான் ஹனி பேக் மாட்டிக்கோ 3 பேர் நடுவில் போக முடியாது ஜாஃபர் நில்லு ஜாஃபர் ஐயோ சேம் சைடு போடுவோம் இப்படி அடிச்சிருக்கலாம் வெளியில் அடிக்கிறேன்ட்டா போஸ்ட்டுங்கடா போய் ஃபஸ்ட் ஆமாம் அந்த டச்சு வரல பாருங்க 8 o'clock டே போடுங்கப்பா அவனுக்கு போடு சாய்க்கு போட்டு விடு அடிக்க போறாரு அடிக்கலையே அட்ரா போவே இல்லைடா கீழே வா சாய் கீழே சாய் பொசிஷன் வந்துருங்க